கார்த்தி அவர்கள் பேசும்போது நிறைய கேள்விகள் முன் வச்சார்ல. அவர் வந்து நீங்க ராமர்னு சொல்றதுல தொடங்கி எஸ்வி சேகர் வரைக்கும் எப்படி திமுகவுமே தான் அவங்க சார்பு எடுக்குதாங்க, அப்போ அவங்களும் வந்து அவங்க பின்னணியிலேயே RSS இருக்கான்னு கேக்குறாருல. இல்லங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். நான் சொல்ல வர்ற பாயிண்ட், இந்த தேர்தலை பொறுத்த வரையில நாத்தாக்கா பின்னாடி பாஜக குறிப்பா இருக்கு என்பதற்கு இப்ப அவர் செய்யற பிரச்சாரம் திரு சீமான். இல்ல சார், இதுக்கு நீங்க உதாரணமா சொல்றீங்க. கரெக்ட் இல்ல, யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க பெரியார் பத்தி சொல்றாரு, ஆகவே அவர் பின்னால் RSS இருக்குன்றீங்க. உங்களை தான் கேக்குறேன், நான் வேற யார்ட்டையும் போல, உங்களை தான் கேக்குறேன். அதே மாதிரி ஒரு 4 உதாரணம் அவர் திமுக சொல்றாரு, அப்ப அதையும் நம்ம சொல்லிட முடியுமான்னு ஏங்க அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னீங்க, ஏங்க என்னை போட்டு வம்பு பண்றீங்க? நான் அதுக்கு அப்புறம் வர்றேங்க. நான் அவன்டா கேள்வி அவரை நோக்கி நீங்க கேளுங்க சார், இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க சார். இது நியாயமே இல்ல. இல்ல நீங்க வேணும்னே என்ன கேக்குறீங்க பேசாம? ஐயோ, நான் கேக்குற கேள்வி, பெரியாரை பற்றி இப்படி கொடூரமாக இழிவாக ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு. அதனுடைய நோக்கம் என்ன? ஈரோடு கிழக்கு தொகுதியிலே பாஜகவுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக அவங்கள தயாராக இருக்காங்க என்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய பேச்சு. சீமான் எங்களுடைய தீப்பாட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு முழங்கினாரு. சீமான் பிரமாதமாக பேசுகிறார், அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்ய நாங்கள் தயார். இது அட்டை என்னங்க? என்ன நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லி முடிச்ச அப்புறம் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்க பேசி முடிச்சிருங்க, நான் மத்தவங்கள்ட்ட போயிடுறேன். நீங்க பேசி முடிச்சிருங்க, நீங்க முடிச்ச அப்புறம் நான் போறேன்னு தான் சொல்றேன். வேற ஏதாவது இருந்தாலும் பேசி முடிச்சிருங்க, நான் கேள்வி கேட்கல. இல்ல கேள்வி என்றால் இந்த விஷயத்தை நான் ஏன் கருத்து என்ன, நீங்க வந்து அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு நான் முதலமைச்சர் சொல்றது சரி என்பதற்கு நான் ஆதாரம் கொடுக்க வேணாமா? நீங்க பேசுங்கன்னு சொல்லி விட்டேன் நானு. முடிச்சேன், ரைட்டுங்க. அதுக்கு தான் வர்றேன். அதே போல தொடர்ந்து பெரியாரை ஒழிப்பதே என்னுடைய வேலைன்னு பேச. ஆகவே என்னுடைய சந்தேகம், வலுவான சந்தேகம் என்ன வருது என்றால், நமக்கு வேற எங்கேயும் ஓட்டு கிடைக்காது, ஆகவே பெரியார் எடுத்து பேசினா பாஜக களத்துல இல்ல, ஆகவே பாஜக ஓட்டு கிடைக்கும் என்று அவரு கிளம்பி இருக்காரு. இதன் மூலமாக நாத்தாக்காவுக்கு பின்னாடி பாஜக இருக்கு என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. ஓகே, நன்றி. இல்ல முடிக்கலையா? ஒரே நிமிஷம். என்னங்க இது? ஐயாக்கு ஒரு கேள்வி. இல்ல 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 திரு மணிகண்டன், இல்ல அவர் முடிக்கட்டும் முதல்ல. என்னங்க இது? நீங்க கேள்வி ஒண்ணு சொல்ல, நான் எதுவுமே சொல்லல. திரு மணிகண்டன் உங்கள்ட்ட வரேன். திரு மணிகண்டன், அவர் என்னையே கேள்வி கேட்க கூடாதுன்றாரு, நீங்க எப்படி கேட்பீங்க? இல்ல, உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல, நான் சொல்லிக்கிட்டு வரும்போது அதை இடம் பறிச்சு அதை தடுத்துட்டு நீங்க வேற ஒரு ஐயா நீங்க முடிங்கய்யா. நீங்க முடிக்கிறதுக்காக 3 பேர் கையை உயர்த்தி காத்துட்டு இருக்காங்க. நல்லது. ஆகவே என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு, இன்றைய தினம் பாஜக நாத்தாக்காவின் பின்னால் இருக்கிறது. சீமான் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு போகிறார். நமக்கு பாஜகவுடைய ஓட்டு வேண்டும் என்றால் பெரியாரை தாக்கி பேச வேண்டும், இழிவாக பேச வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஒரு வகையான கூட்டணி உருவாயிருக்கு. அதை முதலமைச்சர் சுட்டி காண்பித்திருப்பது மிகச்சரி. அதிமுக பொறுத்தவரை எப்படி பார்வை சகோதரி ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிச்சிங்க. நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன். எடப்பாடியார் வந்து சீமான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரியார் விவகாரத்துல ஒரு அழுத்தமான எதிர்வினை ஆற்றவில்லை. முதல்ல வருத்தம் அளிக்கிறதுனாரு, அப்புறம் இதெல்லாம் தவிர்க்கணும்னாரு. ஆனால் வேறு சில தலைவர்கள் பெரியார் பற்றிய சீமானுடைய இந்த உரைகளை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. நான் அதையும் கேட்டேன். KP முனுசாமி போன்றவங்க, ஜெயக்குமார் கூட பிறகு அதெல்லாம் பேசினார். அது நான் ஒட்டுமொத்தமா பாக்குறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெரியார் பற்றி சீமானுடைய இந்த பேச்சுக்களை அதிமுக தலைமையாலும் கூட செரிக்க முடியவில்லை என்பதை நான் பாக்குறேன். ஆகவே நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாக்குறேன். நான் கேள்வி கேட்காம இருக்க முடியும் உங்களுக்காக, மற்றவங்கள பேச விடாம இருக்க முடியாது. சகோதரி அவ்வளவுதான். நீங்க பேச விடுங்க. தேங்க்யூ. திரு பொங்கலூர் மணிகண்டன். இல்ல ஐயா, அருணாவுக்கு ஒரு பணிவான கேள்வி. திரு சீமான் அவர்கள் குறித்து பேச இல்லைங்களா? கடந்த காலத்துல ஐயா கருணாநிதி அவர்களும் திரு MK ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு திமுக சேர்ந்து ஒட்டுமொத்த தலைவர்களுமே எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி குறித்து எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதை பட்டியல சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க.
அப்ப இன்னைக்கு நீ கொதிக்கிற நீங்க அன்னைக்கு ஏன் அதிமுக பேசும்போது கண்டிக்கல? கூட்டணி தருமா? அப்ப திமுக நிழலாகவே மாறிட்டீங்களே. அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கொச்சையான அரசியல் பண்பாட்டை உருவாக்கியது திமுக, கருணாநிதி. இதை மறுக்க முடியுமா நீங்க? ஐயா அருண் எழுதிய புத்தகத்தை நானே படிச்சிருக்கிறேன். அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வேற பேசும்போது அப்ப அந்த பண்பாடு இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அது நீங்க மறுப்பீங்களா? அப்போ அருணனையாவுக்கு ஒரு சீமான பிடிக்க பேசுறீங்க. நான் சீமான் மக்கள் வாங்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது திமுகவும் கருணாநிதியும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அதை கடந்து போவதையே பேசுமா? எடப்பாடி குறித்து துணை முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா சார்? ஐயா நீ மறுப்பீங்களா? இதே ஸ்டாலின் அம்மாவோட என்ன பேசினாங்க? இன்றைக்கும் அச்சில் இருக்கிறது யூடியூப் சேனலுக்கு படிச்சு பாருங்க. நான் சொல்லும்போது சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? திமுக பதில் சொல்ல விரும்புறாங்க? நான் சொல்றேன். அதாவது பாருங்க, இன்றைய நடப்பு பத்தி பேசினா இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தன்னுடைய தலைவர்களில் ஒருவர் பெரியார். இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கட்சி அண்ணாவுடைய பெயரில் இருக்கு. அண்ணாவுடைய தலைவர் பெரியார், அவரை இகழ்ந்து பேசுவதை எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அவங்க பேசுனதெல்லாம் நான் இங்க மேற்கோள் காட்டி பேசினேன். இப்ப இத கூட அவர் சொல்லாம நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவர் எங்க போயிட்டாருன்னா அதிமுக ஆதரவாளரு. சார் அவரோட கேள்வி சிம்பிளானது. ஒரு தவறான வார்த்தையை யார் சொன்னாலும் கண்டிக்கணுமா இல்லையான்னு கேக்குறாரு. நான் தானே இப்ப இந்த உயிரிங்கிற வார்த்தை இப்ப நான் கண்டிச்சேனா இல்லைங்களா? என்ன சகோதரி, அவரும் தான் அவர் அதிமுக ஆதரவாளர் தான். அதெல்லாம் கண்டு போய் நேர கலைஞர் காலத்துக்கு போனா அப்ப நான் எம்ஜிஆர் காலத்துக்கு போவா? எம்ஜிஆர் இருந்தவங்க, ஜெயலலிதாவோட இருந்தவங்க திமுக பத்தி என்னென்னலாம் பேசினாங்க, ஜெயலலிதா அம்மையார் அதை எப்படி ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் நான் கேட்டுக்கேன். அதுக்குள்ள நான் வரவா? நீங்க கடந்த காலத்துக்கு போறது திரு மணிகண்டன் இது பேசிட்டே போலாம். ஒரு ரெண்டு பேருக்குமே நிறைய உதாரணங்கள் இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமுமே நிறைய வார்த்தைகள் விடப்பட்டிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரு விக்கி ஒரு நிமிஷம். அதாவது அண்ணன் பெங்களூர் மணிகண்டன் அண்ணன் சொல்றாரு, பெரியாரை விமர்சிக்கிறார் சீமானா, நாங்க கண்டிச்சிட்டோம் அப்படின்னு கடந்து போறாரு. ஆளுநர் RN ரவி தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம்னு அழைக்கலாம்னு பேசுறாரு. அன்னைக்கு அதிமுக கோமால இருந்ததான் எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணா இந்த ஆட்சி பொறுப்புக்கு முதல் விஷயம் இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் சுற்று கடைசி அவர் அந்த நிமிடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்துல பேசுகிறார். அன்னைக்கு மௌனமாக வாய் மூடி வேடிக்கை பார்த்தது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.